மல்லி சீரியல்ல நம்ம மல்லிகிட்ட இருந்த கொத்து சாவிய இப்போ காணல. ரஞ்சிதா போது பொண்ணு தான் எடுத்திருப்பாங்களோ அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம மல்லிகிட்ட தான் குடும்பத்தோட கொத்து சாவியே இருந்திருக்கும். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம மல்லி வந்து குளிக்கிறக்காண்டி போயிருப்பாங்க. போகும்போது நம்ம மல்லிகிட்ட சாவி இருந்திருக்கும். ஆனா வரும்போதுல சாவி இருந்திருக்காது. ஏன் காரணம் என்ன காரணம் அப்படின்னா நம்ம மல்லி வந்து குளிக்கும் போதுல கடத்தி வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம மல்லி வந்து மறந்துருந்தாங்க கடத்தி வச்சதையே. அது தெரியாம நம்ம மல்லி வந்து கொத்துச்சாவியை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. சரி வீட்டில் தான் எங்கேயும் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா நம்ம விஜயோட மாமனார் வீட்டுக்கு வராங்க. நாங்கள் நிஷாவுக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கோம், அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் இருக்கோம், இவ அக்காவோட நகைலாம் உங்ககிட்ட இருக்கல தாங்க விஜய் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. நம்ம விஜயம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மல்லி மல்லி அந்த லாக்கரை திறந்து நகையெல்லாம் எடுத்து கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போதான் நம்ம மல்லி வந்து லாக்கரோட சாவியை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ சாவியை காணுமே எங்க வச்சோம்னு தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம விஜய்கிட்ட சொல்லவும் விஜயும் மல்லியும் சேர்ந்து அங்க எங்கன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம்னா நம்ம வெண்பா பாப்பாவே நம்ம மல்லியை ஆட வைக்கிறாங்க. ஒருவேளை லாக்கர் சாவி யாரும் எடுத்து பணம் நகையெல்லாம் ஆட்டையை போட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட விஜயும் மல்லியும் கூட வந்து பயந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம மல்லி வந்து மறந்துதான் வச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அது தெரியாம நம்ம மல்லி வந்து வீடு ஃபுல்லா தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த சாவி வந்து ரஞ்சிதாட்ட போதும் பொண்ணுகிட்ட இல்ல நாகக்கிட்டலாம் அமுடுச்சு அப்படின்னா நம்ம மல்லியோட கதை அதோ கதிதான். நம்ம மல்லியை வீட்டை விட்டு விரட்டணும் அப்படிங்கறக்காண்டி பணம் நகையெல்லாம் எடுத்துட்டு நம்ம மல்லி மேல களவாணி பட்டம் போட அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்ன நடக்கு அப்படிங்கிறத நம்ம எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.